சிதம்பரம் சந்தான கிருஷ்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர். கள்ளக்கவடம் இல்லாத கருணை உள்ளத்தோடு லட்சக்கணக்கான கோடான கோடி ஏழைகள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரலாற்று நாயகன் வாழ்ந்தோரு கோடி வாழ்வோரு கோடி என்ற பாடல் வரிக்கு ஏற்ப இந்த வையகத்தை உண்மையே வாழ்ந்து இன்னைக்கு மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் இன்றைக்கு ஏன்பது செய்வோம் இல்லாததற்கு என்ற தாவக மந்திரத்தை தமிழகத்தை ஒழிக்க செய்த மக்கள் தலைவனுடைய குரு பூஜை இன்றைக்கு எங்களது தமிழகத்தின் ஜான்சி ராணி மக்கள் தலைவி அந்நியார் அவர்களுடைய சீரிய தலைமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எந்த ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் குறை சொல்லி பேசவில்லை. எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், எந்த ஒரு நடிகருக்கு எட்டாத ஒரு வரலாறு இந்த இந்திய அரசியல் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு இதயத்திலும் தலைவர் கேப்டன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்வதற்கு அச்சாரமாக இன்றைக்கு 2ஆம் ஆண்டு குரு பூஜை சீரன் சிறப்போடு செம்மையான முறையில் என் தலைவர் ஒழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோவில் உலகத்தில் அற்புதத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. என் தலைவர் வாழ்வதால் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகத்தான தலைவர் கண்டெடுத்த தேசிய முற்போக்கு கழகம் என்ற இயக்கத்தில் எங்களோட அந்நியார தலைவர்களே உள்ள உணவு உடுத்த உலகம் உறங்குவதற்கு இடம் வேண்டும் என்று என் தலைவர் குரல் கொடுத்த கொள்கைகள் என்று நெல்பாடுகளை நிறைவேற்றி தரக்கூடிய எங்களோட அந்நியாருடைய தலைமைகள் சமர ஏற்போம் ஒரு புதிய அத்தியாயம் புரட்சி கலைஞர் கேப்டன் கண்ட கனவை நிறைவேற்றுவோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களோட குடும்பமாக என் தலைவருக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம் என்பதை அழுத்தமான முறையில் என் தலைவர் இங்கே குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோபுர தரிசனமாக வருகின்ற இந்த கோவிலில் சபலம் போட்டு நிச்சயம் தேசிய முற்போக்கு கழகம் என்ற ஒரு பரிசுத்தமான இயக்கம் தமிழகத்தை ஆளும் எங்கள் அந்நியாருடைய தலைமையில் புதிய அத்தியாயம் அழைப்போம். கேப்டனுடைய புகழ் இந்த விஞ்ஞானங்கள் இந்த வையகம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டே இருக்கும், வாழ்ந்து கொண்டே இருக்கும். கேப்டன் அவர்கள் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பதை இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சந்தான கிருஷ்ணன் எங்களுடைய அந்நிய தலைமையேற்க தயாராக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகின்றேன்.